அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டுமென பெற்றோர்கள் மாணவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலசந்தாபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு ஆரம்ப பள்ளியில் வகுப்பறை கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் சிமெண்ட் பூச்சுகள் மற்றும் மேற்கூரை ஓடுகள் பாழடைந்துள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பள்ளியில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பள்ளி மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்வி உலகத்தரத்தில் இருப்பதாக கூறி விளம்பரம் செய்யும் திமுக அரசு பள்ளிகளை முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாமல்லபுரத்தில் மாசி மகத்தையொட்டி கடற்கரையில் ஒன்று கூடிய இருளர் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய முறையில் தங்கள் குலதெய்வமான கன்னியம்மனை வழிபட்டு திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தினர். மரங்கள் மற்றும் தார்பாய், பிளாஸ்டிக் பொருட்களால் குடில்கள் அமைத்து தங்கினர். அதிகாலை கடற்கரையில் மணலில் 7 படிகள் கொண்ட கோவில் அமைத்து கன்னியம்மனை பாரம்பரிய முறையில் வழிபட்டனர். குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு திருமணம் செய்வதற்காக கன்னியம்மனிடம் அருள்வாக்கு பெற்று நிச்சயம் செய்தனர். இவர்களுக்கு அடுத்த ஆண்டு மாசி மக நாளில் கடற்கரையில் திருமணம் நடைபெறும். கடந்த ஆண்டு இவ்வாறு நிச்சயம் செய்யப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கனமழை பெய்ததில் சம்பா அறுவடை செய்த நெல் வயல்களில் வைக்கோல் கட்டுக்கட்ட முடியாமல் மழையில் நனைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. ஆதனூர், அண்டர்காடு மற்றும் கருப்பம்புலம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அறுவடை செய்த நெல் வயல்களில் வைக்கோல் கட்டுக்கட்ட முடியாமல் மழையால் பாதிப்படைந்தது. இதனால் கால்நடைகளுக்கு இந்த ஆண்டுக்கான வைக்கோல் இல்லாமல் வேதனையடைந்த விவசாயிகள் ஸ்டாலின் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். நாங்கள் அறுவடை செஞ்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் நெற்பயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அறுவடை செஞ்ச பாருங்கள், இந்த பக்கமெல்லாம் அறுவடை ஆகலை. இதெல்லாம் வந்து சிஆர் ரகம் 150 நாள் பயிர். இதெல்லாம் நாங்கள் வந்து இன்னும் அறுவடை ஆகலை. அதுக்குள்ளேயே அந்த தண்ணி வந்து பாருங்கள் எல்லாம் முளைச்சி போச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அறுவடை செஞ்சோம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லை ஓரளவுக்கு கொண்டாந்துட்டு எல்லாம் வீட்டில் வச்சுருக்கோம். இப்போ சென்று வந்து 3-4 நாளாக நெல் எடுக்கலை. செய்திகளுக்காக